வரலட்சுமி தாயாரோட ஆசையும் அந்த நாராயணன் ஆசையும் சேர்ந்து குலதெய்வ ஆசையோடு விநாயகப் பெருமான் ஆசையோட இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு தொடங்கியாச்சு. இது பாத்தீங்கன்னா நேத்து வரலட்சுமி தாயார வியாழக்கிழமை அழைத்ததற்கான வீடியோ பதிவு. அன்னைக்கு மைத்திரை முகூர்த்தமும் வந்துச்சு இல்லையா, அதனால வேலையோட வேலையா நல்ல வேலை அலாரம் வச்சிருந்தேன். அதனால பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த நேரத்துல குரு ஹோரையில என்னுடைய கடன் தீர்ப்பதற்கு நான் மைத்திரை முகூர்த்த நேரம் பயன்படுத்தி எழுதிட்டேன். எது நம்ம எவ்வளவு பூஜை பண்ணாலுமே நம்ம அந்தந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டா செஞ்சுட்டோம் அப்படின்னாலே ஒரு திருப்தி வந்துடும். வேர்த்து விறுவிறுத்து போச்சு காலையில இருந்து, சரியான வேலை இருந்தாலும். ஆடி மாசம் நம்ம வீடெல்லாம் கிளீன் பண்ணியிருந்தாலுமே வரலட்சுமி தாயார் அழைக்கும் போது முதல் நாள் சுத்தம் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால நல்லபடியா சுத்தம் பண்ணியாச்சு. நிலைவாசலுக்கு முன்னாடி புதுசா ஸ்கிரீன் வாங்கிட்டு வந்திருந்தேன் அன்னைக்கு மங்களன் மங்கள் போகும்போது, அதையும் மாட்டி விட்டேன். வரலட்சுமி தாயார் அழைக்கும் போதுதான் நமக்கு மழை வரணும்னு இருக்கு போல இருக்கு. நல்ல மழை, நேற்று பூமியே நல்லா குளிர்ந்துருச்சு. அம்பாளுடைய அருளால எங்களுடைய மனசும் நல்லபடியா குளிர்ந்து போச்சு. மழையே இல்லாம இருந்தது. இப்ப 2 நாளும் நல்ல மழை பெய்யுது. ரொம்ப சந்தோஷம். அந்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நிலைவாசல் அலங்காரம் நல்லபடியா பண்ணியாச்சு. இந்த ஸ்டிக்கர் நான் ஒட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. என்னதான் ஸ்டிக்கர் ஓட்டினாலும் மஞ்சள் குங்குமம் தரவுனாதான் அதுக்கு மகிமையே. இருந்தாலும் என்னோட ஆசைக்காக 2 பக்கத்து ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தேன். அதாவது மாதவிடாய் சமயத்துல எல்லாம் நிலைவாசல் வெறுமனா இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இருந்தாலும் நம்ம சந்தனம் மஞ்சள் தேய்ச்சி அதுக்கப்புறம் குங்குமம் போடுறதா நல்லது. குத்து விளக்கு, நாச்சியார் கோவில் குத்து விளக்கு நல்லா விளக்கி அழகா மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. விசேஷ நாள்லதான் இந்த விளக்கு நினைப்பே வரும். ஒரு அற்புதமான விளக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சமான விளக்கு. நிலைவாசல்ல இருக்கிற வெள்ளருக்கு கட்டை, விநாயகர் எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு பூக்கள்லாம் வச்சுட்டேன். அப்புறம் மகாலட்சுமிக்கு உரிய அந்த 16 பொருட்கள் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அந்த உருளியில முதல்ல சின்ன தாயார தான் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மனசு மாறிடுச்சு. நல்லபடியா அதுல அம்பாளுக்கு உரிய, மகாலட்சுமி தாயாருக்கு உரிய பொருட்கள் நம்மள்ட்ட இருக்கிறத வைப்போம்னு சொல்லிட்டு மஞ்சள், குங்குமம், ஏலக்காய், கோமதி சக்கரம், சோழி, தாமரை மணி, அப்புறம் பணம், நோட்டுகள், அப்புறம் சில்லறை, பித்தளை காயினா இருக்கிறதா பார்த்து வச்சிருந்தேன். அப்புறம் வெள்ளி அரணா கயிறும் அது கூட தங்கம் என்கிட்ட இருக்கிற தோடு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கலசத்தை நிரப்புறதுக்கு சாயங்காலமா அத்தை தாயார அழைக்கிறதுக்கு வர சொல்லியிருந்தேன். எப்பவுமே எங்க வீட்டுல இருக்கிற மூத்த சுமங்கலி அவங்கதான். ஸோ அதனால அவங்க இந்த சொந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்கள அழைக்க ஆரம்பிச்சிட்டேன் நானு. அவங்க நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நானாதான் கேட்டேன். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்க வீட்லயும் சரி, புகுந்த வீட்லயும் சரி, எந்த ஒரு இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை எல்லாம் யாருமே எடுத்து பண்ணதில்லை. நான் பண்றதுனால எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். சரி, இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா பச்சரிசி வேண்டிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம், தங்க நாணயமோ இல்ல மோதிரமோ எது இருக்கோ நம்ம போடலாம். நான் மோதிரம் போட்டேன். பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு ஜாதிக்காய், மாசிக்காய் எல்லாமே போட்டாச்சு. மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் போட்டு அம்பாளுடைய முகத்தை வச்சு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணியாச்சு. ரொம்ப அழகா இருந்தாங்க. யோகி தான் பாத்தீங்கன்னா சின்ன அம்பாளை அழைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பெரிய அம்பாளை அத்தையும் தீர்த்த கலசத்தை நானும் பாத்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி பேசிட்டோம். வீட்டுல ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாரு இருந்தாலுமே அவங்கள பூஜையில இன்வால்வ் பண்றது ரொம்ப நல்லது. நமக்கு அப்புறம் இந்த அளவுக்கு பூஜை பண்ணாட்டியும் ஓரளவுக்காவது அந்த பூஜையை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா என்னுடைய ஆசை. நான் வரலட்சுமி தாயார்ட்டையும் சரி, எந்த பூஜை பண்ணாலும் சரி, இறைவன்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், நான் பண்ற பூஜைக்கான பலன் என் குடும்பத்துக்கும் சேர்ந்துதான் கிடைக்கணும். அதே மாதிரி எனக்கு அப்புறம், என் காலத்துக்கு அப்புறம் இந்த பூஜை யாரும் பண்ணலனாலும் நீ வருத்தப்படாத, என்னுடைய அனுகிரகம் நான் பண்ணிட்டேன், மத்தவங்க யாரும் பண்ணாட்டியும் உன்னுடைய அந்த அருள் எப்பவுமே இருக்கணும், ஆசை எப்பவுமே இருக்கணும்னு சொல்லிதான் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நம்ம செய்யற மாதிரியே வரப்போறவங்க எல்லாம் அடுத்தடுத்த தலைமுறைகளை செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம மனசார நிறைவா பூஜை பண்ணுவோம்னு எனக்கு ஆசை இருக்கு, நான் பண்றேன். சோ இது தொடர்ந்து பண்ணணும், இல்ல கலசம் வச்சா தொடர்ந்து வைக்கணும், ஏன்னா குடும்பத்துக்கு ஆகாது அப்படிலாம் இல்ல. அம்பாள் நினைச்சா நம்ம எல்லாமே செய்ய முடியும் நல்லபடியா. இல்லைன்னா எந்த ஒரு பழக்க வழக்கமும் இல்லாத, 2 வீட்டு சைடுமே பழக்கம் இல்லாத ஒரு பூஜையை எடுத்து நான் பண்றேன் அப்படின்னா, அதுவும் 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அதுவும் இல்லாம இந்த தடவை தொடர்ந்து பங்காளி தீட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலுமே கரெக்டா 30 எல்லாம் முடிஞ்சு அந்த தோஷங்கள்லாம் நீங்கினதுக்கு அப்புறம் கரெக்டா பாத்தீங்கன்னா நமக்கு வரலட்சுமி நோன்பு. மாதவிடாயும் பாத்தீங்கன்னா போன வாரம் சீக்கிரமாவே எனக்கு ஆயிடுச்சு. எல்லாமே அம்பாளுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ நல்லபடியா இந்த கலசத்தை நிரப்பியாச்சு. இன்னைக்கு மாதவிடையா இருக்கிறவங்களுக்கு கவலையே வேண்டாம். அடுத்த வாரமும் நம்ம வரலட்சுமி நோன்பு எடுக்கலாம். இது முன்னோர்கள் சொன்னது, இதை நம்ம சாஸ்திரத்திலே சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு வாரம் தவற விட்டோம், இந்த வாரம் தவற விட்டா அடுத்த வாரம் நம்ம வரலட்சுமி தாயாரை அழைக்கிறதுக்கு எல்லா விதமான அனுகிரகமும் நமக்கு இருக்கு. அதனால யாருமே வருத்தப்படாதீங்க.
ஸோ நானுமே அப்படிதான் நினைச்சேன், எனக்கு இந்த நாள்ல வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த வாரம் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஆனனால வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி ஃபுல்லா வந்து எல்லாமே வந்து கிளீன் பண்ணியாச்சு. ரொம்ப சந்தோஷமா யோகியும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன அம்பால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொஞ்சி கொஞ்சி அழகா வந்து பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் குலதெய்வத்தையும் விநாயகர் பெருமானையும் நல்லபடியா வேண்டிக்கிட்டு விளக்கு வந்து ஏத்திட்டேன். துளசி அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து வரலட்சுமி நோம்பப்ப வீட்டுக்குள்ள வந்து அழைச்சிருவேன். அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வந்து ஏத்தணும்னு சொல்லிட்டு நல்லபடியா வந்து விளக்கு ஏத்திட்டேன். இந்த மயில் மேட்டு தான் வந்து போட்டிருந்தேன். அந்த மேட்ல வந்து நான் என்ன மிதியடியே யூஸ் பண்ணல, அது மிதியடி தான். ஆனா வந்து அந்த மயிலை வந்து மிதிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா முருகனோட அந்த மயிலை பார்த்து பார்த்து வேலும் மயிலும் துணை துணைங்கும் போது அதை எப்படி நம்ம மிதிச்சுட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து நான் இந்த மாதிரி வந்து சாமி கும்பிடும் போது அந்த விரிப்புக்கு வந்து நான் பயன்படுத்திக்கிறேன். குலதெய்வத்தையும் நல்லபடியா வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி குத்து விளக்கும் நல்லபடியா வந்து வேண்டிட்டு ஏத்திட்டேன். வரமகாலட்சுமி தாயார அத்தையும் யோகியும் வந்து வெளியே வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து நிலைவாசலுக்கு எல்லாமே வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளேயும் வந்து குலதெய்வத்துக்கு விளக்கெல்லாம் ஏத்திட்டு குத்து விளக்கெல்லாம் ஏத்தினதுக்கு அப்புறம் வெளியே இருந்து உள்ள அழைச்சிட்டு வரலாம்னு சொல்லி பண்றேன். அதே மாதிரி வாழை மரம் வந்து கிடைச்சது. இந்த தடவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா கிடைச்சனால நான் மதியமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாயங்காலம் வந்து கலசத்தை நிரப்பி நம்ம வந்து அழைக்கிறது மட்டும்தான். அதனால இந்த வாரம் சீக்கிரமா இந்த வருஷம் நான் வந்து பண்ணிட்டேன். சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து பூஜை பண்ணிட்டேன். இந்த பெரிய அம்பாள் வந்து நான் போன வருஷம் தான் வாங்கியிருந்தேன். மலைக்கோட்டை வாசல்கிட்ட வாங்கியிருந்தேன். 1500 அந்த சம்திங் தான் வந்திருந்தாங்க. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா குட்டியா வச்சிருக்கமே, கொஞ்சம் அம்பாள் வந்து வளர்ந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு ஆசை. அதனால வந்து நல்லபடியா வந்து இந்த மாதிரி பெருசா வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நம்மளுடைய ஆசைக்காக பண்றதுதான். அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கலசம் மட்டும்தான். அது நீர் கலசமோ இல்ல பச்சரிசி நிரப்பிய கலசமோ எந்த கலசம் வச்சு நீங்க முக அமைப்பு வச்சு நீங்க அழகா வந்து பூஜை பண்ணாலே போதுமானது. நானும் ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லாம இப்படிதான் வந்து ஆரம்பிச்சேன். வாடகை வீட்டுலதான் ஆரம்பிச்சேன். இப்ப சொந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 1க்கு 2 மகாலட்சுமி கலசத்தோட 3 வரலட்சுமி தாயார நான் வந்து அழைக்கிறதுக்கான பாக்கியமும், ஒருத்தருக்கு பிளவுஸ் பிட்டு கொடுத்த நானு. அதுக்கப்புறம் 3, 5, 7 அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்னைக்கு வந்து 30க்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் என்னுடைய அம்மா மாதிரி இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் நான் வந்து இந்த வஸ்திரம் வச்சு கொடுக்குறேன், இந்த தாம்பூலம் கொடுக்குறேன் அப்படின்னா அது முழுக்க முழுக்க எங்களுடைய காசு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அம்பாளுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அதனால தொடர்ந்து நம்மளால செய்ய முடியும். இது வந்து நம்ம தொடர்ந்து செய்ய முடியாதோ, ஒரு வருஷம் தடைப்பட்டு போனா கூட போட்டோ வச்சுட்டு நம்ம வந்து அழகா வந்து நிவேதனம் பண்ணி தேங்காய் பழம் உடைக்காம நம்ம வந்து செய்யலாம். ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா ஒரு வருஷம் நம்ம விட்டு போச்சுன்னா அடுத்து வந்து 3 வருஷம் தட்டி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க. அதனாலயே நான் வந்து வேண்டிக்குவேன். ஏன்னா எனக்கு இந்த பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்ற பூஜைகள் எல்லாமே நம்ம வீட்டோட நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள். இப்ப வெள்ளிக்கிழமை பண்றோம், செவ்வாய்க்கிழமை பண்றோம், முருகனுக்கு அபிஷேகம் பண்றோம், இது குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் நம்ம வீட்டோட சார்ந்தது. ஆனா இந்த வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாத பெண்கள், அந்த பெண்கள் இன்னும் 4 பேர் தெரியாதவங்களை கூட்டிட்டு வருவாங்க, அவங்க வீட்டுல இருக்க கன்னி பெண்களை கூட்டிட்டு வருவாங்க. இந்த மாதிரி வந்து அம்பாள் வந்து எந்த ரூபத்துல வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். அதனாலதான் நான் வந்து எங்க வீட்டுக்கு எங்க தெருவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்கள் வருவாங்க பெண்கள், அவங்களுக்கும் நான் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தாம்பூலம் கொடுத்துட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள கூப்பிட்டுதான் கொடுப்பேன், வெளியில வச்செல்லாம் கொடுக்க மாட்டேன். கொடுத்தா நம்ம வந்து கரெக்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா அம்பாள் வந்து எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மனுஷங்களுக்கு மேல அவங்க பாரபட்சமே கிடையாது. அவங்க வந்து எல்லாரும் சமம் நினைக்கிற இறைவன் தான் வந்து எப்பவுமே நமக்கு. அதனால வந்து நம்மளும் அப்படிதான் நினைக்கணும். அப்பதான் வந்து அம்பாளுடைய ஆசை பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர்ல ஆண்கள் தான் வராங்க எங்க ஏரியாவுக்கு, பெண்கள் வரல இந்த வருஷம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்னடா எப்பவும் கொடுத்துட்டு இருப்பேன், இந்த வருஷம் கொடுக்க முடியலன்னு யோசனையா தான் இருந்தது. பாப்போம், இன்னைக்கு நான் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது ஏதாவது அதிசயம் நடக்குதா இல்ல ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குதா அப்படிங்கிறத நாளைக்கு தான் தெரியும். ஸோ அம்பாலை அழைச்சிட்டு நான் ஆச்சி பாதாம் மிக்ஸ் வாங்கியிருந்தேன். உங்கள்கிட்ட மங்களன் மங்கள் ஷாப்பிங் போனப்ப பூஜை பொருள் வாங்கினப்ப காமிச்சிருப்பேன். சூப்பரா இருக்குங்க பாயாசம். உண்மையாலுமே அது நட்ஸ், உண்மையான பாதாம் பால் தான், அப்படியே ரொம்ப நல்லா இருக்கு. அதுல சேமியாவும் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த நிவேதனம் பிடிச்சிருந்துச்சு. நம்ம வீட்டுல செய்யற மாதிரியே இருந்தது, ரெடிமேட் மிக்ஸ் மாதிரியே இல்ல. கலரும் முத கொண்டு டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருந்தது. நீங்களும் நிவேதனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அத்தை வந்து பாத்தீங்கன்னா தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சாங்க. அவங்களுக்குமே வந்து கால் முடியல, எங்க அம்மாவுக்கும் கால் முடியல, இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணி நல்லபடியா இந்த வரமகாலட்சுமி பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுக்க அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. சோ என்னதான் இருந்தாலும் மாமியார் மருமகள் அப்படின்னா அந்த ஒரு பனிப்போர் மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து எங்க மாமியார்கிட்ட எனக்கு கிடையாது, எனக்கும் என்கிட்டயும் அவங்களுக்கும் கிடையாது. ஆனா கோவம் வந்தா நானும் கத்துவேன் திட்டுவேன் எல்லாமே பண்ணுவேன், அவங்களும் வந்து பேசுவாங்க. ஆனா அந்த நேரம் அடுத்த நேரம் வந்து நான் கோவமா இருந்தா கூட அவங்களே வந்து பேசிடுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாமியார் எனக்கு கிடைச்சிருக்காங்க. இந்த நேரத்துல அதையும் நான் சொல்லிக்கணும். அது வந்து எல்லாமே வந்து நம்ம புண்ணியம் தான் அப்படின்னு நான் வந்து நினைப்பேன்.
ஸோ எனக்கு வந்து சொந்த பந்தம் பெருசா கிடையாது, யாரும் வந்து என்னோட பிறந்த வீட்டு சைட்லாம் பெருசா சொந்தமே கிடையாது, எல்லாமே எனக்கு புகுந்த வீட்டு சொந்தம் தான். அந்த சொந்தமும் வந்து என் கணவரால நல்லபடியா வந்து அமைஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. இதையும் இந்த நேரத்தில் நான் பிரபஞ்சத்திற்கும் அந்த மகாலட்சுமி தாயாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நன்றி சொல்ல சொல்லதான் அந்த விஷயம் வந்து இன்னும் நமக்கு நிலைச்சிருக்கும். அதே மாதிரி லட்சுமி குபேர பூஜையும் நான் வந்து நேற்று செஞ்சுட்டேன். அம்பாள் அழைச்சிட்டு அத்தை கிளம்பிட்டாங்க, அவங்களுக்கு இன்ஸ்டியூட்ல ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்து பொறுமையா வந்து லட்சுமி குபேர பூஜை எல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் பாயசம் எல்லாம் முதலே கொடுத்துட்டேன், சாப்பிட வச்சு. அவங்களும் தான் முதல்ல நேற்று வந்து கொடுத்தேன். அவங்களும் வந்து சாப்பிட்டு யோகி எல்லாத்தையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு நல்லபடியா கிளம்பிட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வந்து தட்டுல அம்பாள் பக்கத்துல வந்து 500 ரூபா வந்து காசு வச்சுட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அவங்க கையாலையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குங்குமம் வந்து வச்சுக்கிட்டேன். சோ நல்லபடியா வந்து வரலட்சுமி பூஜை வந்து பண்ணிட்டு நம்ம பக்கத்துல இருக்கிற சுமங்கலி பெண்களையும் அழைக்க போகணும் இல்லையா. அதனால வந்து நிறைய என்னதான் வந்து போன் வந்தாலுமே பக்கத்துல இருக்கவங்களுக்கு நம்ம போய் வந்து நேர்ல கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட முடியாது, அட்லீஸ்ட் 5 வீடாவது கூப்பிடலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க எங்க ஏரியால இருக்கிற பெண்களுக்கு மட்டும் போய் நேர்ல போய் குங்குமம் கொடுத்து அவங்க வீட்டு வாசல்ல வந்து போய் நின்று அழைச்சேன். ரொம்ப சந்தோஷமா வந்து இருந்தது. அதே மாதிரி மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து போன்ல சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேரால வர முடியும், யாரெல்லாம் வந்து நம்ம தாம்பூலம் வாங்க போறாங்க, யார் வந்து ஆசீர்வாதம் பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு எக்ஸைட்மெண்டா தான் இருக்க போகுது. ஸோ நல்லபடியா எல்லோருமே வரலட்சுமி தாயார வணங்கிக்கோங்க. கலசம் வைக்க முடியல, அழைக்க முடியல, பூஜை பண்ண முடியலனாலும் மனசார நினைச்சுக்கோங்க. போட்டோ வச்சு வழிபாடு செய்யறவங்க நல்லபடியா செய்யுங்க. எப்படி செஞ்சாலுமே எளிமையா செஞ்சு அம்பாளோட அருளை பெறுங்க. எல்லோருக்குமே ஆவணி வெள்ளிக்கிழமை நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும்.